வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வாஸ்து பாடத்துல அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோங்க. ஏன்னா நிறைய பேர்த்தோட மித்து என்னன்னா, அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து பார்க்க வேண்டியது இல்லை, அப்பார்ட்மெண்ட்ல வாஸ்து இருக்காது, அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து தேவைதானா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேர்த்துக்கிட்ட எழும். நீங்க பூமியில எந்த மாதிரியான கட்டடங்கள் இருந்தாலும் அதுல பஞ்சபூதம் அப்படிங்கிற நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், வெளி, இது எல்லாமே நீங்க சரிவர பயன்படுத்தினீங்கன்னா அது நிச்சயமா உங்களுடைய ஆயுட்காலங்களை பாதிக்கலாம், ஒழுக்கக்கேடுகள் வரலாம், அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான சில தாக்கங்களை உருவாக்கும். அது எந்த இடத்துல இருந்தாலும் அதோட வேலைகளை அது செய்யும் அப்படிங்கிறத இந்த முக்கியமான விஷயம். ஸோ அதனால அப்பார்ட்மெண்ட்ல நமக்கு சாதாரண ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இடங்கள், இதெல்லாத்த காட்டிலும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காம்பவுண்டுக்குள்ள மக்கள் அதிக வாழக்கூடிய இடமாக இருக்குங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு மைனஸ் நடந்திருந்தாலும் அதோட தாக்கங்கள் பிரித்தளிக்கப்படும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து காம்பவுண்டு ஃபுல் அவுட் ரைட்டுங்க. இது 1 ஏக்கராவும் இருக்கலாம், 20 சென்ட்டும் இருக்கலாம். மினிமம் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 10 சென்டாவது மினிமம் இருக்கணுங்க. அது 1 ஏக்கராவில் இருக்கலாம், 10 ஏக்கரா இருக்கலாம், 20 ஏக்கரா கூட இருக்கலாம், 30 ஏக்கரா கூட இருக்கலாம். அப்பார்ட்மெண்ட்டுக்கு 30 ஏக்கருக்கு மேல போகும்போது அது இண்டிவிஜுவல் வில்லாஸ் நிறைய வந்துட்டு அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட் பிளஸ் இண்டிவிஜுவல் வில்லாஸ் இதெல்லாமே மிக்சடா வருங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பம் அப்படிங்கிறதுக்கும் 100 குடும்பம் அல்லது 10 குடும்பம் அல்லது 400 குடும்பம்ங்கிற போது இங்கு அனைவருக்கும் நல்ல சக்தியோ கெட்ட சக்தியோ பிரித்தளிக்கப்படுகிறது. நல்ல சக்தியோ கெட்ட சக்தியோ எல்லாத்துக்குமே அந்த பிரித்தளிக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இங்க அந்த வாஸ்து பாதிப்பா இருந்தாலும் சரி, யோகமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் பரவலாக்கப்படுகிறது. அப்ப பரவலாக்கப்படும் பொழுது அங்க நமக்கு வந்து நேரடியாக உடனடியான பாதிப்புகள் ஏதும் இல்லாததுனால நமக்கு அதோட தாக்கத்தை முழுசா ஃபீல் பண்ண முடியறது இல்லைங்க.